நம்ம மந்த்லி 20K சேலரி வாங்குறோம். ஸோ நம்மளால் அந்த ஒரு 1 crore கார்பஸை நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே திங்க் வந்து பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் திங்க் வந்து பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு பாசிபிளான ஒரு விஷயந்தான். அதை நம்மளாலே அச்சீவ் வந்து பண்ண முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மைண்ட் செட், ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லா வரையாலும் என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் வந்து பண்ண முடியும். ஸோ ஹாய், ஐ எம் சபர்நாதன். ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் ஸ்டார்டிங் இயர்லி. நம்ம எவ்வளோ வேகமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற அளவு நம்மளுடைய மணியோடைய வளர்ச்சின்றது நம்மளால் பார்க்க வந்து முடியும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி தான் நம்ம பண்ணால் தான் அந்த 1 crore அப்படின்றத அச்சீவ் பண்ண முடியும்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. மினிமமாக உங்களால் ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட கன்சிஸ்டன்சியாக பண்ணால் உங்களாலேயும் 1 crore அப்படின்றத என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் வந்து பண்ண முடியும். நம்ம அந்த காம்பவுண்டிங் அப்படின்ற ஒன்று வந்து கேள்வி வந்து பட்டிருப்போம். அதாவது அந்த ஸ்டோரி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ₹1, நாளைக்கு ₹2, நாளைக்கு அடுத்த நாள் ₹4 அப்படின்னு ஒரு 30 நாள் காம்பவுண்டிங் ஆகுது 100% அப்படின்ற இதில் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 30வது நாள் எண்டில் கிட்டத்தட்ட 53 crores நமக்கு என்ன ஆயிருக்கும்னா கிடச்சிருக்கும். ஸோ காம்பவுண்டிங்கை பற்றின ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வேர்ல்டுலேயே 8th அதிசயமாக எது சொல்கிறாரு அப்படின்னா காம்பவுண்டிங் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக இப்போ ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அளவு என்ன ஆகும்னா நம்மளுடைய மணி வந்து வளர்ந்து வந்து நிற்கும். ஸோ ஸ்மால் அமௌண்ட்டில் இப்போ டுடேவே எப்போவே என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அது பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி அது கீழே நீங்கள் லோ சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த அமௌண்ட்டை மேக் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ சேலரி வாங்குகிறோம் அதை விட நமக்கு எது முக்கியம் அப்படின்னா எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் முக்கியம் அது வளர்கிறதுக்கு. ஸோ ப்ராப்பரான ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூவாக என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வரையாலையும் அதை என்ன பண்ண முடியும்னா அச்சீவ் வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டிங் அப்படின்றது வந்து ஒன்று பண்ணணும். அதுக்கு நார்மலாக இருக்க ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 50-30-20 ரூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது 50% நம்மளுடைய நீட்ஸ், அடுத்து 30% பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏதாவது தேவைகள் இருக்குது, அந்த மாதிரி அவுட்டிங் போகிறது அந்த மாதிரியான இதுக்கு 30%, ரிமைனிங் 20% நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா, இதை வந்து சொல்கிறாங்க. பட் இது எல்லா விதத்துக்குமே இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஸும் பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பராக இல்லை, நம்ம ஒரு பேச்சுலராக இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ஒரு ரூலை என்ன பண்ணிக்கோங்கன்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீட்ஸ்ன்றது கம்பல்சரி, அதே மாதிரி வான்ஸ்ன்றது கம்பல்சரி பண்ணியே ஆகணும் அப்படின்ற நிறையா கட்டாயம் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 20K சேலரி வாங்குறீங்க அப்படின்னா அதில் 50% கிட்டத்தட்ட 10,000 rupees என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய நீட்ஸுக்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய 6,000 என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வான்ஸுக்கு, ரிமைனிங் 4,000 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். இதே நீங்கள் ஒரு பேச்சுலராக தனியாக ஸ்டே பண்ணுறீங்க, உங்களுக்கான அந்தளவு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய எக்ஸ்பென்ஸுக்கு 10,000 எடுத்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி வான்ஸுக்கு ஒரு 3,000 எடுத்துக்கோங்க. ரிமைனிங் 7,000 நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பராக சேவ் வந்து பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆல்டர்னேட் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டிங் அப்படின்ற ஒன்று நம்ம பண்ணும் போது தான் நமக்கு அன்னெசரியான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எதுக்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி அன்வேல்யூபிளான திங்ஸ் நம்ம என்னென்னலாம் வாங்குகிறோம் அப்படின்றல அதுக்கு என்னென்ன இஎம்ஐலாம் கட்டுறோம் அப்படின்ற ஒரு புரிதலும் நமக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு இடத்துல கிரியேட் வந்து ஆகும். ஸோ ப்ராப்பரான பட்ஜெட்டிங் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளால் என்ன பண்ணிக்கிற முடியும்னா தெரிஞ்சுக்கிற வந்து முடியும். ஸோ பட்ஜெட் பண்ணுற மூலயமா தான் நமக்கான ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அலோகேட் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டாக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலி கொஞ்சம் நாலேஜ் வந்து இருக்கணும். ஃபண்டமெண்டலான நாலேஜ், அதில் என்னென்ன ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்குது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணணும். அதை கரெக்டான கம்பெனியாகவும் பிக் வந்து பண்ணணும். அந்த மாதிரியான ஏகப்பட்ட இது வந்து இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தளவு அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னா நம்மளாம் டேரெக்டாக ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை மாதிரி நிறையா பேர் நினைப்பாங்க எனக்கு அந்த அளவு டைம் இல்லை, எனக்கு ஒரு ஆள் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்ச் ஆஃப் பீப்புள்கிட்ட ஒரு அமௌண்ட்டு ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜரை நியமனம் பண்ணி இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மேனேஜ் வந்து பண்ணுவாங்க. அவங்க ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கான ரிட்டர்ன் வந்து எடுத்து கொடுப்பாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர்
பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேசிக் நாலேஜை எடுத்துக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். நான் சொல்லியிருப்பேன் ஸ்மால் அமௌண்ட்டில் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்மளால் அச்சீவ் வந்து பண்ண முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு 1000 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1000 rupees நீங்கள் டீனேஜ் பசங்க கூட நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அப்படி 1000 rupees பண்ணுறீங்க அப்படின்னா அதே 15% இயர் ஆன் இயர் நமக்கான ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா 33 இயர்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா 1 crore அப்படின்றத நம்மளால் அச்சீவ் வந்து பண்ணியிருக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம பட்ஜெட்டிங் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு 50 30 20 ரூலில் அதில் 20%, அதாவது 4000, அந்த 4000 15% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா 24 இயர்ஸில் நம்மளால் என்ன பண்ண முடியும், 1 crore அச்சீவ் வந்து பண்ண முடியும். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 7000 இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதை 15% ரிட்டர்ன் தரக்கூடியதில் 20 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், 1 crore அப்படின்ற அச்சீவ் வந்து பண்ண முடியும். நம்ம எவ்வளோ டைம் கொடுக்குறோம் அப்படின்றது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே இது இன்னும் ஒரு 4 இயர்ஸ் நீங்கள் அப்படியே அதை தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படியே என்ன ஆயிரும், டபுள் ஆயிரும். 2 crore அப்படின்றது நம்மளுடைய கார்பஸாக வந்து நிற்கும். ஸோ இதுதான் காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட். நம்ம ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக பண்ணுறதுக்கு மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒர்க்கில் இருக்கோம், நமக்கு 20K சேலரி வருது, அதை வச்சே நம்ம இது பில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வரவே கூடாது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றினா நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஒரு ப்ராப்பராக இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். அதுக்கு நான் என்ன சப்பரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒர்க்கில் இருந்து உங்களுடைய ஸ்கில்லை அப்கிரேட் பண்ண உங்களுக்கான இன்கம் அப்படின்றது அப்கிரேட் வந்து ஆகும். அப்படின்னும் போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் கூட்டும் போது அந்த இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ஃப்யூச்சரில் அப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கான ஒரு கார்பஸை உங்களால் பில்டு வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்கில்லை என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்ச அளவு அப்கிரேட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் எந்த செக்டரில் ஒர்க் பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய நாலேஜை எடுத்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு நிறையா யூடியூப்பில் நிறையா கோர்சஸ், இல்லை கோர்ஸேரா, ஸ்கில் ஷேர், அந்த மாதிரி நிறையா இதில் நமக்கான இதை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் வந்து பண்ண முடியும். ஸோ அதை பண்ணி உங்களுடைய சேலரியை என்ன பண்ணுங்கன்னா ஹையராக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்கன்னா, நான் எப்பயுமே நான் சொல்கிறது தான், இந்த இதை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி வேறு இந்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே வேறு ஏதோ லோன் அந்த மாதிரியான இதுக்குள்ளே என்ன பண்ணாதீங்கன்னா போகாதீங்க. அது நமக்கு வேல்யூபிளாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அன்வேல்யூபிளான திங்ஸுக்குள்ளே என்ன பண்ணாதீங்கன்னா அந்த ஒரு இடத்த பொறுத்தளவு போகாதீங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் என்ன தான் அப்ஸ் ஆர் டவுன்ஸ் அப்படின்றது வொலட்டாலிட்டி இருக்க தான் செய்யும். ஒரு டவுன் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்த்து பேனிக் வந்து ஆகாதீங்க. நான் சொன்னதான் உங்ககிட்ட டோன்ட் சேஸ் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன், ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்பராக மார்க்கெட் என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய கோல்ன்றது அவ்வளோ தூரம் கன்சிஸ்டன்சியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக நம்ம பண்ணிட்டு வந்தாவே நமக்கான கார்பஸ் அப்படின்றது ரெடியாகி தான் இருக்க போகுது. ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா மார்க்கெட்டை எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் பேனிக் வந்து ஆகாதீங்க. அதே இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக மந்த்து அந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த மணியை என்ன பண்ணிடுங்கன்னா இது வச்சிருங்க. ஏன்னா இப்போ நம்ம பாதி பேர் என்ன நினைப்போம்னா, இந்த 1 month நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நமக்கு ஏதோ ஒரு சம் ரீசன் இருக்கும், அதுக்கு நம்ம இந்த மாதம் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் நம்ம டபுளாக என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய அமௌண்ட்டை பே பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறத கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணாமல் என்ன பண்ணுங்கன்னா அதை ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம 1K வச்சு கூட நம்மளால் அந்த 1 crore மேக் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்போம். டின்னி சேஞ்ச் ஹியூஜ் ரிசல்ட் அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி திங்க் பண்ணியிருப்பீங்க, நம்மளால் 20K சேலரி வாங்கி நம்மளால் 1 crore மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் 20 இயர்ஸில் நம்மளும் 1 crore மேக் பண்ணுறோம் அப்படின்றத அந்த ட்ரீம் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், எல்லாருமே அச்சீவ் வந்து பண்ணுவோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டுடேவே ஸ்டார்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான நாலேஜ் எடுத்துகிட்டு என்னென்ன ரிஸ்க் இருக்குன்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.